Hello everyone, welcome back to our channel sharmila mahalakshmi vlogs. நான் ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு மசாலா பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் நைட்டுக்கும் வந்துட்டு தோசை இட்லி சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இது பேர் மட்டர் மசாலா. இந்த மட்டர் மசாலா பண்ண போகிறோம். அது கூட ரசம் தயிர் அப்பளம் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய டிஷ். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து ஒரு லைட்டாக ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம லாஸ்ட்டில் போடும்போது அது பவுடர் ஆகும். அதுக்காக நான் வந்து கஸ்தூரி மேத்தியை லைட்டாக சூடு பண்ண போகிறேன். இந்த கஸ்தூரி மேத்தி வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கின உடனே ஒரு பாட்டிலில் போட்டு ஏர் போகாத அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வச்சிங்கன்னா அது வண்டு பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தான் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நம்ம அந்த கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாத்திரத்தில். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய உருளைக்கிழங்கு அப்புறம் பச்சை பட்டாணி இது 2ஐயும் வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கூட 2 பெரிய தக்காளியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அது கூடயே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்தாலே அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இப்படி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த கஸ்தூரி மேத்தியை மேலாக தூவி விட்டுட்டு கிண்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா செம்மையாக சூப்பராக ஒரு மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கு தொட்டுக்க நம்ம இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு சைடில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே பீல் பண்ணிக்கிறேன். அதோட தோலை ஃபுல்லாக பீல் பண்ணிக்கிறேன் பீலர் வச்சு. இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறேன். இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சுடுதண்ணியில் நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன். அப்போ தான் அது சாஃப்ட் ஆகும். அதனால் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதை நல்லா கொஞ்சம் அந்த சுடுதண்ணிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது மட்டும் போட்டு அந்த வாழைக்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour இது ஊறட்டும். ஊறுச்சுன்னா அந்த மசாலா எல்லாம் வாழைக்காயில் இறங்கிரும். அப்போ வந்து பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு தவாவில் கடுகு உளுந்து போட்டு பொரிச்சுக்கோங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த வாழைக்காயெல்லாம் உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலே அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். ஒன்று அப்படியே திருப்பி விட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கருகி போயிடும். அப்பப்போ திருப்பி விடுங்க. கொஞ்சம் தள்ளி விடுங்க, ஒன்று ஒட்டாத அளவுக்கு. எல்லாமே அடிப்பகுதி வந்து சமமாக இருக்க மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது பொரிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று திருப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரோஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சுதான் நம்ம வறுவல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் தான். இந்த கோவக்காய் வந்து அப்படியே பாவக்காய் ஸ்டைலில் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தான் போட போகிறோம். அதை மட்டும் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பொரிய விட்டுருங்க. அது பாட்டுக்கு அது வதங்கிரும். அது ஃபுல்லாக எண்ணெயிலே வதங்கிரும். வதங்கினோடனே ரொம்பவும் கருக விட்டுறாமல் ரொம்பவும் கிறிஸ்பாக இல்லாமல் அந்த ஒரு வதன்னு இருக்கும் போதே எடுத்துருங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து பாவக்காய் டேஸ்ட்டில் இருக்கும். கசப்பில்லாத பாவக்காய் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். இல்லை இது செய்யும் போதே சைட் பை சைடில் ரசம் வச்சுட்டேன் நான். இது ஃபஸ்ட்டு அந்த மசாலா, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவக்காய் பொரியல் லைட்டாக பச்சை கலரில் இருக்கும்போதே எடுத்துடணும். அப்புறம் வாழைக்காய் வறுவல், அப்புறம் டெய்லி நம்ம சாப்பிட்ற தயிர் இருக்குது, அதுக்கப்புறம் அப்பளம்.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை வந்து ஸ்பீடாக பண்ணிடலாம். 1 hour 1/2 hourக்குள்ளேயே இதை முடிச்சிடலாம். 2 கேஸ் ஸ்டவ் 3 இருந்தது அப்படின்னாலே முடிச்சிடலாம். 3 பர்னர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஈஸியான மெனு. நான் இந்த மாதிரி லன்ச் மெனுவும் அடிக்கடி ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.